எல்லாருக்கும் நல்லடியார்களே, கோவை மாநகர அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக நம் உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை கண்ணியப்படுத்தும் பொருட்டு கோவை மாநகரத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் தொடர் பயான் நிகழ்வுகள், பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு ஆய்வு மக்கள் தொடர்ந்து செய்கிற வழமை தொடர்படியாக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையிலே துவக்கமாக கோவை மாநகர ஜமாஅத் உலமா சபையும் கோவை கரும்பக்கடை ஆசாத் நகர் பலூல் இஸ்லாம் ஹனஃபி சுன்னத் வல் ஜமாஅத்தும் இணைந்து நடத்துகிற இந்த மீளானுடைய தொடர் சொற்பொழிவுடைய முதல் நாள் நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. இதில் சிறப்பு பேருரை நிகழ்த்துவதற்காக வேண்டி கோவை இளையபாளையம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் கபிரிஸ்தான் பள்ளியினுடைய இமாம் மௌலவி முகமது இப்ராஹிம் உலூமி ஹஸ்ரத் அவர்கள் இப்பொழுது சிறப்பு பேருரை நிகழ்த்துவார்கள். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. மக்கத்து மாணிக்கம் மதினத்து மணிமகளும் அகிலத்தின் அகிலக்காக குறித்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உன்னத தினமான ரபியுல் அவ்வலுடைய மாதத்துடைய துவக்க நாளில் நாம் இப்பொழுதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலித் ஷரீஃபை ஓதி முடித்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசந்தத்தினுடைய முதலாவது நாளாக 1501வது துவக்கத்துடைய வருடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் செய்த புரட்சிகளின் பற்றி நாம் வாழ்நாள் முழுவதும் பேசினாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அப்பேற்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்கும் ஸலவாத்து சொல்வதற்கும் புகழ் மாலை சூடுவதற்கும் நேரத்தையும் காலத்தையும் ஒரு வரைவுகளை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு அளவுகோலை நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வஹாபியத்தை சேர்ந்தவர்கள் இந்த தினத்தில் கூட என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நாங்கள் எல்லாம் புகழ வேண்டும், பேச வேண்டும், அவருடைய அற்புதத்தை பற்றி நாம் பேசக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் யார் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்நாளை அல்லாஹ் சிறப்பாக்கி தருகிறான், அவருடைய வாழ்க்கையை வசந்தமாக்கி தருகிறான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா ரபியுல் அவ்வல் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். அவருடைய பிறப்புடைய தொடர்பை அல்லாஹ் ரபி என்ற வார்த்தையை, வசந்தம் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி தருகிறான். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு ஒரு பெரிய வசந்தம். அவர்கள் எங்கெல்லாம் கால் வைத்தார்களோ அந்த இடமெல்லாம் வசந்தம் பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் வசந்தம் பிறப்புகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சொற்களையும் ஒரு மனிதன் பேசினாலே அவனுடைய வாழ்க்கை வசந்தம் பெறுகிறது. அதனால்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா தோழர்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டாலோ துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டாலோ அவர்கள் எந்த நேரத்தில் எப்பொழுதும் நபிகள்
அப்பேற்பட்ட உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி மீது சஹாபாக்கள் கொண்ட பாசங்கள், அன்புகள் எல்லை இல்லாதது. இரண்டால் உயிரை விட மேலாக அவர்களை நேசிக்க வேண்டும். இல்லை இல்லை, உயிருக்கு மேலாக அவர்களை நேசிக்கப்பட வேண்டும். அந்நபில் அவுலா பில் முஃமினீன அன்ஃபுஸிஹிம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். இரண்டால் அப்பேற்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஒவ்வொரு சொற்களையும் சஹாபாக்கள் ஆசித்தார்கள், நேசித்தார்கள், அவர்களை அனுபவமாக பின்பற்றினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பிரிவை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. எப்போதும் எந்த நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டார்கள் சஹாபாக்கள். எந்த அளவுக்கு கண்டால் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அவர் மீது பிரியம் கொண்டார்கள், அவருடைய வாழ்க்கையை சுவாசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுந்தர நபியுடைய மஹப்பத்தையும் அவருடைய வாழ்க்கையும் என்ன செய்தார்கள், நேசம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவருடைய வாழ்வை சுவாசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், அனுபவமாக பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோமேயானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்திற்காக சஹாபாக்களை அனுப்புகிறார்கள், முஹத்தரின் யுத்தத்துக்கு அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பப்படுகின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்த களத்திற்காக தயார்படுத்தி 3 தளபதிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமனம் செய்கிறார்கள். முதலாவதாக ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு நியமனம் செய்கிறார்கள். இரண்டாவதாக ஜாபிர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு நியமனம் செய்கிறார்கள். மூன்றாவது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு தேர்வு செய்கிறார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்து முஹத்தாமி யுத்தத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், அவர்களை தயார் செய்து நாளை விடிந்தால் ஜும்மாவுடைய நாள், வியாழக்கிழமை மாலை பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்து அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அசரெல்லாம் தொழுது முடித்துவிட்டு நீங்கள் எல்லாம் உங்களுடைய யுத்தத்திற்கு தயாராகி நீங்கள் உங்களுடைய வாகனத்தை ஏற்றிச் செல்கிறீர்கள். எல்லா சஹாபாக்களும் விலகி முடித்து விட்டார்கள். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரம் என்ன செய்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், எப்படியாவது நம்முடைய ஷஹீத் என்பது நமக்கு ஊர்ஜிதமாக்கப்பட்டு விட்டது. இன்று அடுத்த தினங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க முடியாது. அடுத்த தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய தொழுகை தொழ முடியாமல் போய்விடும். ஆகையால் எல்லா சஹாபாக்களும் கிளம்பி விட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரம் நாளை ஜும்மாவை முடித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பை முடித்துவிட்டு நாம் விரைவாக அந்த யுத்தத்திற்கு நாம் சென்று விடலாம், யுத்த களத்துக்கு சென்று விடலாம் என்று அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், யாருக்கு தெரியாம ஒளிந்து ஜும்மாவுடைய தொழுகையை தொழுது முடித்துவிட்டு வெளியே போகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா பார்த்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவை அழைத்து, யா அப்துல்லாஹே, யுத்த களத்திற்கு செல்வதை விட்டு தடுப்பது என்ன உங்களுக்கு தடுத்தது என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி கேட்ட நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் 3 தளபதியை நீங்கள் நியமனம் செய்திருக்கீங்க, எப்படியாவது யுத்த களத்தில் நான் ஷஹீதாக்கப்பட்டு விட என்பது ஊர்ஜிதமாக்கப்பட்டு விட்டது. ஆதலால் உங்களுடைய சந்திப்பு இறுதி சந்திப்பு, உங்களுடைய சந்திப்புடைய இறுதிச்சுமாவை நான் முடித்துவிட்டு போவது எனக்கு அது பெரிய உலகத்தில் கிடைக்கப்பட எல்லாவித அற்புதத்தை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் அவனிடம் இருந்து என்னுடைய நேரத்தை கழிப்பது இருக்கிறது, அது பெரிய பாக்கியப்பட்டது. ஆதலால் நான் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரத்தில் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவே, நான் சொன்ன உடனே அன்று மாலை பொழுதில் கிளம்பினார்கள் அல்லவா, அவர்கள் சென்றார்கள் அல்லவா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை விட அற்புதங்களுக்கு கிடைப்பதை விட அவர்கள் சொன்னவுடன் போனார்கள் அல்லவா, அத்தனை நன்மை அவருக்கு அதை விட அதிகமாக கிடைத்து விட்டது என்று சொன்ன உடனே அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்துடைய பொருளை விட சற்று நிமிடம் உங்களுடன் இருப்பது இருக்கிறதே, இதை விட எனக்கு மேலானது யா ரசூலல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி பிரிவை கூட திருப்பார்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வார்த்தைகளை உச்சரிப்பதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலவாத்துகள் சொல்வதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி புகழாரம் சொல்வதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், காலத்தையும் நேரத்தையும் நாம் ஒரு அளவுமுறை நாம் நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், வஹாபியத்தை சேர்ந்தவர்கள், விதத்துவாதிகள், நம்மளெல்லாம் யாரெல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நம்மை பார்த்து விதத்துவாதி என்று சொல்கிறார்கள். இரண்டாம், இந்த உலகத்தில் எத்தனை நபிமார்கள் இருந்தார்களோ அத்தனை நபிமார்கள் உம்மத்தை சார்ந்தவர்கள், உம்மத்துமார்கள் சஃபாத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு வாய்ப்பை நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருக்கிறது.
அந்த நபி மீது எந்த அளவுக்கு நம்மளால் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து அவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று நாம் சபாத்துக்குரியவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால்தான் சஹாபா தோழர்கள் நபி மீது நேசம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்வார்கள், என் அப்பாஸே, என்னுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை விட நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை நான் ஆசை கொள்கிறேன் என்ற வார்த்தை சொன்னார்கள். ஏன்னு தெரியுமா? நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுவார்கள் என்ற வார்த்தையை உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். இப்படியாக சஹாபாக்கள் எல்லாம் நபி மீது நேசம் கொண்டவர்களாக அபிப்பிராயத்தை எந்த அளவுக்கு கண்டால் அவர் மீது உயிரின் மேலாக மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்வதற்கு யோசிக்கிறோம். எப்படியே தொழுகை முடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால அல்லாஹ் சொன்னா இன்னல்லாஹு மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. மலக்குமார்கள் அல்லாஹ் சொல்லிட்டான், நான் ஸலவாத் சொல்கிறேன், நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள். நாம் அவர் மீது நாம் ஸலவாத் சொல்லுவோம். அப்படி யார் அவர் மீது ஸலவாத் சொல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பத்திகமான ரஹ்மத்தை அருளுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தாலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை சொன்னாலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் கிடைக்கப்படுகிறது. அதனால தான் என்ன சொல்லப்படுகிறது, முஹம்மது என்ற வார்த்தையை கேட்டால் நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள். அப்படி சொல்லப்படுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளும் பாராட்டும் ஸலவாத்துக்குரியவர்களாக ஆக்கப்படுகிறோம். அந்த அளவுக்கு தான் சஹாபா தோழர்கள் நபி மீது நேசம் கொண்டார்கள். எந்த அளவுக்கு கண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை தன்னுடைய உடல் பொருள் ஆவியத்தை அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வாழ்ந்த ஹாரிஸ் பின் நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹாரிஸ் பின் நுஅமான் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கின்ற பொழுது மதீனாவில் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் தான் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருந்தார்கள். மஸ்ஜித் நபவிக்கு வருவது கொஞ்சம் தூரமாக இருக்கிறது. ஆதலால் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலே நமக்கு ஏதாவது வீடு கிடைச்சால் நன்றாக இருக்குமே என்று என்ன செய்தார்கள், மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் யாருடைய வீடு இருக்கோ பார்த்த நேரத்தில் ஹாரிஸ் பின் நுஅமான் அவருடைய வீடு தான் இருந்தது. அவர் தான் அந்த காலத்திலே வாடகை விட்டுருந்தார் நிறையா. எப்படியே அப்ப என்ன செஞ்சாங்க, ஹாரிஸ் பின் நுஅமான் அவரை அழைச்சு, இந்த வீட்டை நீங்க வச்சுக்கோங்க, நான் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் பாபுசனுடைய பள்ளிக்குள்ள போறதுக்கும் இபாதத் செய்யறதுக்கும் ரொம்ப சௌரியமா இருக்குன்னு ஸல்லல்லாஹு கேட்டாங்க. ஹாரிஸ் பின் நுஅமான் அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், தாராளமாக அதை எடுத்துக்கொள்ளுங்க யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இல்லாதது யாருக்கு யா ரசூலல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்ட உடனே அந்த வீட்டை அப்படியே கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, அந்த வீட்டில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கும் திருமணம் நடந்தது. அலி அவர்களுக்கும் ஃபாத்திமா அவர்களுக்கும். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருந்தவர்கள் சஹாபாக்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் எதையும் கேட்பதற்கு யோசிக்கக்கூடியவர்களாக தான் இருந்தார்கள். அப்படி கொஞ்சம் காலம் கழிந்தது. கழிந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஃபாத்திமா அவர்களுக்கு சொன்னாங்க, ஃபாத்திமாவை நீ ரொம்ப தூரமா உன்னை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டோம், 2 வீதி தாண்டி. எப்படியே அதனால உன்னுடைய சந்திப்பு எனக்கு ரொம்ப தூரமா இருக்குது, சந்திப்பு மிகவும் கஷ்டமா இருக்குது, அதனால என் கூட இருந்துட்டா நல்லா இருக்குமே. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்துல உடனே ஃபாத்திமா அவர்கள் சொன்னாங்க, உங்க நண்பர் ஹாரிஸ் பின் நுஅமான் சொல்லி எனக்கு ஒரு வீடு கொடுக்க சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு வீடு கொடுக்க சொல்லுங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் தான் சொன்னாங்க, நான் ஃபர்ஸ்டே ஒரு வீடை கேட்டு வாங்கிட்டேன், இனி ஒரு வீடு கேட்கறதுக்கு நான் கொஞ்சம் தயக்கிறேன், யோசிக்கிறேன், அதனால சிரமம் இருந்தாலும் பரவாயில்ல, என்னை வந்து பார்த்து போய் கொண்டு நபிகள் நாயகம் சொன்னாங்க. இந்த செய்தி ஹாரிஸ் அவர்களுடைய காதுக்கு போகுது. ஹாரிஸ் அவருடைய காதுக்கு போன உடனேயே நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கே வந்துட்டாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த உடல் பொருள் ஆவி அனைத்தும் உங்களுக்கு அர்த்தமாகும். யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்துக்கள் சுகங்கள் அனைத்தும் என்னிடத்தில் இருப்பதை விட உங்களிடத்தில் இருப்பதான மேலென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாரிஸ் பின் நுஅமான் அவர்கள் சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், ஹாரிஸ் பின் நுஅமான் அவர்களுக்கு துஆ செய்தார்கள் என்று வரலாறு சொல்லப்படுகிறது. என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபாத்தி இந்த உலகத்திலே வருவதற்காண்டி தவித்தார்கள், ஆசை கொண்டார்கள். எந்த அளவுக்கு கண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவை கூட ஏற்றுக்கொள்ளாத சஹாபாக்களாக இருந்தார்கள். ஆனா அப்படிப்பட்ட சஹாபா தோழர்கள் மீது எந்த அளவுக்கு நாம் அன்பு வைத்திருக்கின்றோமோ அவருடைய வாழ்வை நாம்
இருப்போமையானால் நிச்சயமா சபாத்துக்குரியவர்களாக இருப்போம். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நாம் எந்த அளவுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பையும் ஆதரவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்போதனைகளையும் நம்முடைய மக்களுக்கு நாம் சொல்லித் தர வேண்டும். ஏனென்றால் பெரும்பெரும் இடங்களெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய ஜும்மா எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட வேண்டும், பேச வேண்டும், நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சில பள்ளிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பகாமீதி சார்ந்த இமாம்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். 500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏதோ ஒரு கவிஞர்களால் ஏற்றப்பட்டது இந்த மௌலித் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பேசி எத்தனை புகழ் மாலைகள் இருக்கிறது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், மேடையும் அமைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட வரலாறுகள் எத்தனை இருக்கிறது. இன்னும் எத்தனை யுத்தகலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி புகழ்ந்து பாடி இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தான் கொடுத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் ஏன் புகழக்கூடாது? அந்த நபி மீது நாம் புகழ்மாறி சொல்றதுக்கு என்ன அதன காலவாசத்தையும் நேரத்தையும் ஒரு அளவுகளை நாம் இருப்பதற்கு நாம யாராக இருக்க முடியும்? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பையும் ஆதரவையும் நாம் செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஸலவாத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய முஹப்பத்தை பெறக்கூடிய நன்மைக்குரிய கூடத்தில் சேரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவை கூட அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சொல்வார்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடன் நாம் இருக்கின்ற போதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனால் உங்களை நாங்கள் விட்டு பிரிந்து விட்டமையானால் அது எங்களுக்கு ஒரு வேதனை ஏற்படுகிறது, கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது என்றால் நீங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் ஏதோ ஒரு உயர்ந்தடத்தில் இருப்பீர்கள், நாங்கெல்லாம் எங்க இருப்போம் தெரியல யார சொல்லலாம். அதனால் அந்த பிரிவை கூட எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை யார சொல்லலாம். அப்படி சொன்ன ஆயிஷா சித்திகா இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. இப்படி ஒரு சஹாபி என்ன செய்தார்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவை என்ன செய்தார்கள், கஷ்டமாக சிரமமாக நினைத்தார்கள். ஆனால் அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் ஒரு பெரிய சுபச்செய்தி அல்லாஹ் சொன்னான். உமை தியல்லாஹு வ ரசூலுஹு உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் நபிய்யின வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன் என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் எழுதுகிறான். யார் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலின் மஹப்பத்தாக பிரிய கொண்டவர்களாக அவருடைய சுன்னத்தை அனுபவமாக யார் பின்பற்றுகிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உயர்ந்தவர்களாக இருக்கின்ற நபிமார்களும் சஹாபாக்களும் சித்தீக்களும் சுஹதாக்களும் அந்த உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா திருமறையா மறுதலை சொல்லியிருக்கிறார் என்றால் அந்த நபியை புகழ்ந்த காரணத்தினால், அந்த நபியை பேசுகின்ற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய அந்தத்தை அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் மாத்திரமல்லாமல் சொர்க்கத்திலும் அல்லாஹ் ஆக்கி தருகிறார். எப்படியே சொர்க்கத்திலும் அல்லாஹ் ஆக்கி தருகிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை பெற வேண்டுமானால் அந்த நபியை நாம் என்ன செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும், அவர் மீது அன்பு செலுத்த வேண்டும், அவர் மீது மஹப்பத் கொள்ள வேண்டும். அப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு காட்டு அகராபி யார சொல்லலாம், உங்க மீது நான் அன்பு கொள்கிறேன் யார சொல்லலாம், வகால அல்லாஹ் லா யுஹிப்புக யார சொல்லலாம், உங்க மீது நான் மிக அன்பு கொள்கிறேன் யார சொல்லலாம் என்று ஒரு முறை அல்ல 3 முறை சொன்னார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, இஸ்தஅத வலா மன் யுஹிப்புனி மின் சபீலில்லாஹ் தஅக்கிவ என்ற வார்த்தை சொன்னார்கள். என்னை யார் நேசம் கொள்கிறார்களோ, என் மீது யார் அன்பு கொள்கிறார்களோ அவருக்கு என்ன செய்யப்படும், கஷ்டமும் சோதனையும் துன்பங்களும் துயரங்களும் ஆற்றை போட்டு நதியை போட்டு என்ன செய்யும், ஒரு புயலை போட்டு உங்களை கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த பாங்கு சொல்லி முடிந்தவுடனே மகாம் மஹ்மூதான் இல்லதி வஅத வ சுகுனா ஷஃபாஅத்து, நாமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எப்பொழுதெல்லாம் பாங்கு சொல்லப்படுகிறதோ அந்த பாங்கில் நாம் எல்லாம் துஆ செய்வோம். மகாம் மஹ்மூதான் இல்லதி என்ற ஒரு இடத்துக்கு பேரை அல்லாஹ் வைத்திருக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாமெல்லாம் எங்கள் நாயகத்திற்கு மகாம் மஹ்மூதா என்ற ஒரு இடத்தை என்ன செய்வாயாக, தேர்ந்தெடுத்து வைப்பாயாக. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா இன்ன அஅதீனா கல் கௌசர் என்ற வார்த்தையை தான் இப்படி கல் கௌசர் என்ற வார்த்தை என்னது கண்டால் இந்த உலகத்தில் என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதை எத்தனையும் என்று சொல்லப்படுகிறது. ஹதீஸுடைய உலகங்கள் சொல்கிறார்கள். எப்படியே கல் கௌசர் என்ற தடாக நீர் மாத்திரமல்ல, கௌசர் என்ற வார்த்தைக்கு என்ன சொல்லப்படுகிறது, இந்த உலகத்தில் எதெல்லாம் உயர்ந்ததா இருக்கோ அத்தனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரப்படுகிறவா சொன்னார்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வை அணுவணுவாக அந்த சுத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வை நாம்
நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அவர் மீது பின்பற்றக்கூடியவர்களாக நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய மகப்பத்தை பெறக்கூடியவர்களாக, அவருடைய சபாத்துக்குரியவர்களாக நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தை நாம் வெளிப்படுத்துவதற்கான எல்லா விதமான வழிகளும் நம்முடைய வாழ்க்கையில் தான் இருக்கிறது. அன்றி சகாபாக்கள் அந்த நேரத்தில் செஞ்சு கொண்டாங்க. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டாங்க, நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர்களை சந்தோஷப்படுத்தினார்கள். அத்தனையும் அவர்களுக்காக எல்லாம் அர்ப்பணம் செய்தார்கள். அத்தனையும் கொடுத்தார்கள். எதை வேண்டாலும் கொடுக்க வேண்டும், அத்தனையும் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நினைத்தார்கள் தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் இப்படி இருக்க வேண்டும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொண்ட பிறகு, மக்காவுக்கு போன பிறகு அபூபக்கர் சித்திக் அவர்கள் என்ன செய்தாங்க? தன்னுடைய தந்தையார் அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு முதியவராக இருந்தார்கள். அவர்கள் அழைச்சிட்டு வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைச்சு வந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து, ஒரு கண்ணு தெரியாத ஒரு முதியவருடைய தந்தை எதுக்கு நீங்க அழைச்சிட்டு வந்தீங்க? நீங்க சொல்லியிருந்தா நானே அங்க வந்திருப்பேன்னு சொன்னாங்க. யார சொல்லலாம்? நாங்க உங்க எங்களிடத்துக்கு நீங்க வருவதை விட உங்க இடத்துக்கு வருவதுதான் சிறப்பு. யார சொல்லலாம்? அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தந்தையாருக்கு கலிமாவை சொல்லி கொடுத்து சத்திய மார்க்கத்தை சொல்லி கொடுத்த பிறகு எல்லா சஹாபாக்களும் சந்தோஷப்பட்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் அபூபக்கர் சித்திக் அவர்கள் மட்டும் தேம்பி எழுந்தார்கள். நாங்கெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறோம், நீங்க எதுக்கு அழுகிறீங்க? உங்களுடைய தந்தை நரகத்தை விட்டும் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்துக்கு சொந்தக்காரராகிட்டார். அப்ப ஏன் நீங்க அது செய்யணும், அழுகணும்? யார சொல்லலாம்? உங்களுடைய தந்தை ஸ்ரீதந்தி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்க. பெரியது இஸ்லாத்தை அபுதாலிபு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தா நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்க, மகிழ்ச்சி பெற்றிருப்பீங்க. அதை நினைத்துதான் நான் அழுகிறேன். யார சொல்லலாம்? அப்போ எங்களுடைய சந்தோஷத்தை விட உங்களுடைய சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. யார சொல்லலாம்? நீங்கள் மகிழ்ச்சி பெறுவது, சந்தோஷப்படுவதுதான் எங்களுக்கு ஆரோக்கியமான. யார சொல்லலாம்? அதுதான் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது. யார சொல்லலாம் என்று சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு கொண்டவர்களாக, நேசம் கொண்டவர்களாக இருந்தார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய அருள்மறையான திரு மீது நாம் நேசம் கொள்ள வேண்டும். குர்ஆனை நாம் நேசித்து படிக்க வேண்டும், ஆசித்து படிக்க வேண்டும். அதன் மீது நாம் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தையும் அன்பையும் நாம் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று இருக்குமேயானால் குர்ஆனை நாம் நேசித்து ஓத வேண்டும். குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும். அதைத்தான் சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால் ஸஅத் இப்னு அப்துல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அலாமத்து ஹுப்புல்லாஹ், அலாமத்து ஹுப்புல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பிரியப்படுவதுடைய அடையாளம் என்று கேட்டார். அப்ப சொன்னாங்க, ஹுப்புல் குர்ஆன், குர்ஆனை யார் பிரியப்படுகிறார்களோ, குர்ஆனை யார் பிரியப்பட்டு ஓதுகிறார்களோ, குர்ஆனை யார் அழகாக பின்பற்றுகிறார்களோ அதுதான் உங்களுடைய அடையாளம், அல்லாஹ்வை பிரியப்படுவதற்கு என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், வஅலாமத்து ஹுப்புல் குர்ஆன், நீங்க குர்ஆனை தான் உண்மையிலே பிரியப்படுகிறதுக்கு என்ன அடையாளம் என்று கேட்டாங்க. அலாமத்து ஹுப்புல் குர்ஆன, குர்ஆனை நீங்கள் உண்மையாக நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்பதற்கு என்ன அடையாளம் என்று கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், ஹுப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நேசம் கொண்டிருக்கிறார்களோ நிச்சயமாக அவர் குர்ஆனை பின்பற்றக்கூடியவராக இருப்பார், குர்ஆனை தன்னுடைய வாழ்வில் கொண்டு வரக்கூடியவர் இருப்பார், குர்ஆனை முழுமையாக அனுபவமாக ஓதக்கூடியவராக இருப்பார், அதை கற்று தன்னை நேசிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய வழிமுறை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார். அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அதே நேரத்தில் வஅலாமத்து ஹுப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்க பின்பற்றுவதற்கு என்ன அடையாளம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பின்பற்றுகிறதுக்கு என்ன அடையாளம்? சொன்னாங்க, ஹுப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுப்பு சுன்னத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை யார் பின்பற்றுகிறார்களோ, தொப்பி வைப்பது, தாடி வைப்பது, நல்ல ஆடை அணிவிப்பது, ஒவ்வொரு தொழுகைக்கும் முன் சுன்னத்தை தொழுவது, பின் சுன்னத்தை தொழுவது, நபிலான வழக்கங்களை வழங்குவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தை சொல்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் நற்போதனையாக சொன்னார்களோ, ரோட்டில் இருப்பது கல்களை முறுக்களை அகற்றுவது, மற்றவரை பற்றி நாம் போராமை கொள்ளாமல் இருப்பது, மற்றும் மீது நேசம் கொள்வது, சிறியவருக்கு அன்பு காட்டுவது, பெரியவருக்கு மரியாதை செய்வது, இப்படியாக ஒவ்வொன்றையும் யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்து தந்தார்கள். அதுதான் சொன்னார். நம்முடைய பெற்றோருக்கு நாம் மரியாதை செய்வது, அவருக்கு கண்ணியம் செய்வது, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் செய்தார்களோ, ஒன்றை யார் தன்னுடைய வாழ்வில் அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்தான் சுந்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வை நேசிக்கக்கூடியவர்களாகவும் வாழ்வை சுவாசிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்று எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட சபாத்துக்குரியவர்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை பெறக்கூடியவர்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்போதனை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டுமானால் அவருடைய வாழ்க்கையை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அதனால்தான்
சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? மௌத்தாகின்ற நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது நாம் சந்திப்போம், சஹாபாக்கள் என்ன செய்வார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததற்கு பிறகு அவர் என்ன செய்வார்களா? தினமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்தை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்களா? தூங்கும்போது பேசிக்கொண்டே இருப்பார்களா? பகல் நேரத்திலும் பேசிக்கொண்டே இருப்பார்களா? எந்த அளவுக்கு என்றால் பிலால் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. அவர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார் என்றால், மரணிக்கின்ற தருவாயில் நம்முடைய மனைவி சொல்வார்களா, சக்கராத்தில் இருக்கின்ற பொழுது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சந்திக்க போகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை என்னுடைய தோழரை நான் சந்திக்க போகிறேன், அவருடன் நான் இருக்க போகிறேன் என்ற வார்த்தை சொல்வார்களா? எந்த அளவுக்கு என்றால் அவருடைய மூத்த கபூர் ஜௌஜத்துஹு சொன்னார்கள், வலா قال بل قول اطربه غدا சொல்லார்கள், நாளை என்ன செய்யலாம்? غدا نلقي حبه محمدا وصحابه, இந்த சஹாபாக்கள் இன்ஷாஅல்லாஹ் நான் என்ன செய்ய போறேன்? மௌத்தாய் அவங்க சந்திக்க போறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சந்திக்க போறேன் என்ற வார்த்தை சொல்லிக் கொண்டே இருப்பார்களா? எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய மனைவிக்கு போரடிச்சு அந்த வார்த்தைகள் அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருக்கிறார்கள், நேசம் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய வாழ்வை அனுபவமாக கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட உத்தமத்துல் இஸ்லாமுடைய உம்மத்தை சேர்ந்தவர்களாக நாம் பிறப்பதற்கு பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். இப்படியே நாம் தான் பாக்கியசாலிகளாக இருக்கிறோம். அந்த நபியை நாம் நேசம் கொள்ள வேண்டும். அதனுடைய நபியுடைய வாழ்க்கையை அனுபவமாக பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நமக்கு வந்திருக்கிறார் என்றால், வாழும் காலம் முழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அனுபவமாக பின்பற்றக்கூடிய நன்மைக்கும் கொடுத்து அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை வருடம் முழுவதும் நம்முடைய மாநகர ஜமாத் உலமாவுடைய சபையின் சார்பாக சிறப்பான முறையில் நம்முடைய ஜமாத் உலமா பதுல் இஸ்லாம் அனைத்து சுன்னத் ஜமாத்தின் சார்பாகவும் நம்முடைய மாநகர சுன்னத் ஜமாத்துடைய ஜமாத் உலமா சார்பாகவும் இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த நிர்வாகிகளுக்கும் மற்றும் ஜமாத்தார்களுக்கும் என்னுடைய மாநகர ஜமாத் உலமா சார்பாக நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி